கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன். கன்னி ராசினருக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அஷ்டமத்தில் சந்திரன், 9ல் குரு, 10ல் செவ்வாய். ஆக ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அதன் பின்பு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசியில் கேது இருக்கிறார். எனவே எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் தலை தாமதங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை, புதிய முயற்சிகளில் போராட்டம் ஏற்படலாம். கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே, திடீரென மாற்றங்கள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். மாத தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வலிமை இழப்பதால் தொழில் வளர்ச்சியில் இடையூறு ஏற்படும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு பணி நீக்கம் செய்யும் அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். மேல் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள். உடல் நிலையில் சிறு சிறு தொல்லைகள் வந்து போகலாம். உற்சாகம் குறையும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. அடுத்து கும்பராசியில் புதனின் சஞ்சாரம். இக்காலம் உங்களுக்கு இனிய காலமாக அமையும். தடைப்பட்ட காரியம் தானாக நடைபெறும். கதை, திறப்பு விழா, கட்டண விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பார். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படலாம். ஆகார கட்டுப்பாட்டின் மூலம் ஆரோக்கியம் சீராகும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் உருவாகும். புதிய உத்தியோகத்தில் முயற்சிகளுக்கு கைகூடும். மீனராசியில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் அவர் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகவும் பாகியாதிபதியும் விளங்குபவர். அவர் வக்கரம் பெறுவதால் தன வரவில் தடைகள் ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை திரும்பவும் கைக்கு கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டாகும். பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ஜாமீனும் தரப்படாது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். பல பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை தாங்கள் விற்க வேண்டி வரலாம். சிலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அமையும். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அவர் 3, 8 இடங்களுக்கு அதிபதியானவர். செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதான். கெட்டவன் கிட்டினும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல காரியங்கள் நடைபெறும். குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். இல்லத்தில் ஒற்றுமை நிலவையும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வர். கணிசமான தொகை தங்களுடைய கைகளில் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டவருக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். ஆக கோயிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.